Hey guys, this is Siri Dinesh. Welcome to your channel. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் மொத்தமாக நான் வந்து 4 என்ட்ரிஸ் எடுத்திருந்தேன். அதில் 2 டிபி, 1 பிரேக் ஈவன் அண்ட் 1 ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன், வாட்ஸ் அ ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் என்னென்ன பார்த்தேன், அதை எப்படி நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து அதை எப்படி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகேவா? ஸோ now let's get into the video. ஸோ பிஃபோர் தட் எனக்கு நிறைய டிஎம் வந்தது. என்னென்னா சிஎஃப்டி ப்ராஃபம்ஸில் நான் எதை ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ப்ராஃபம்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பயுமே வந்து சீப்பர் பிளான்ஸ் கொடுக்குற ப்ராஃபம்ஸ் வந்து போகாதீங்க. ஏன் அது சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு சீப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பே அவுட் ப்ராசஸ் பண்ணுறது அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ட்ரேடிங் என்வாயன்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகேவா? பிகாஸ் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் கம்மியாக தராங்கன்னா, அதுக்கப்புறம் வரதுல எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து சீப் குவாலிட்டி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிஎஃப்டி ப்ராஃபார்மில் நான் வந்து உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, தி 5 இயர்ஸ். ஸோ எதுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ப்ராஃபார்ம் வந்து 2016ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சின்ஸ் இதிலே போட்டிருப்பாங்க பாருங்க. 2016லேருந்து இப்போ வரைக்கும் 2026 ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ப்ராஃபார்ம் வந்து ஃபிஷியா இல்லைன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவங்களோட ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸ் வந்து பே அவுட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராஃபார்ம்ஸ் வந்து ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. லைக் வந்து நீங்கள் எப்படின்னா அக்கௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வேறு எதனா ப்ராஃபார்மில் வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட்டே இருக்கும். லைக் அந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் தாண்டி நீங்கள் பாஸ் பண்ணிட்டா கூட பே அவுட் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு சில்லி ரீசன் சொல்லி பே அவுட் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் வந்து மத்த ப்ராஃபார்ம்ஸ்ல இருக்கும். பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ ஹிடன் ரூல்ஸ். பே அவுட் டீடைல்ஸ் பொறுத்தவரைக்கும் 0 பே அவுட் டீடைல்ஸ் இங்க. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் தி ஸ்ட்ரக்சர்டு கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து ப்ராஃபார்ம் வந்து மேல தூக்கி வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3மே வந்து இவங்கள்ட்ட வந்து ப்ராப்பரா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து இவங்களோட அஃபிலியேட். ஓகேவா? ஸோ இதுல வந்து அக்கவுண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூஸ் மை கோட் தினேஷ். யூ வில் கெட் தி 10% டிஸ்கவுண்ட் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ வீக்லி சார்ட்ல பார்த்தோன்னா, ஓவராலா நான் என்ன இப்ப சார்ட்ல பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன் மாரி இருக்கு தெரியுதா? லைக் இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் கன்சாலிடேஷன் இருந்தது. இப்ப பிரைஸ் வந்து அது கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன்ஃபால் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த ரேஞ்சோட 50% வரைக்கும் பிரைஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ராலி இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். வை பிகாஸ் த ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஏப்ரல் வந்து செட் பண்ண லோ தெரியுதா? ஜனவரி ஸ்டார்ட் ஆகி இங்க ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து கீழ வந்துட்டு, இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ராலி போயிருக்கும். ஸோ அதே தான் நானும் இப்ப எதிர்பார்க்குறேன். இப்ப பிரைஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் கீழ எதனா வந்து லிக்விடிட்டி இப்படி கலெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் வந்து மேல போகும். அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. இப்போதைக்கு எனக்கு வந்து இதான் பிளானா இருக்கு. ஸோ இந்த வீக் கேண்டல்குள்ள நம்ம எத்தனை என்ட்ரிஸ் எடுத்தோம் சொன்னோம்? 4 என்ட்ரிஸ் எடுத்தோம். அதில வந்து நம்ம 1 டே ட்ரேட் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு வந்து எஃப்ஓஎம்சி. எஃப்ஓஎம்சி வந்து விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதனால அன்னைக்கு வந்து நான் ட்ரேட் பார்க்கல. ஸோ வீக் கேண்டலா பார்க்கும்போது இட்ஸ் பேரிஷ் ரிவர்சல் கேண்டல் தெரியுதா? ஸோ பிரைஸ் வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு கீழ வந்து புஷ் ஆயிருக்கு. ஸோ டெய்லியில பொறுத்தவரைக்கும் இட்ஸ் மிட் வீக் ரிவர்சல். பிகாஸ் வெட்னஸ்டே வந்து ஹை செட் ஆயிருக்கு. மண்டே, டியூஸ்டே வந்து ஒரு ரேஞ்ச் பண்ணிட்டு, வெட்னஸ்டே வந்து ஹை செட் பண்ணிட்டு பிரைஸ் வந்து கீழ வந்து புஷ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மிட் வீக் ரிவர்சல் கேண்டல் வீக்ல பார்த்தோம்னா. ஓகே. ஸோ இதில வந்து நம்ம என்ட்ரீஸ் வந்து எங்கெங்க எடுத்தோம்னா, மண்டே எடுத்தோம், டியூஸ்டே எடுத்தோம் அண்ட் வெட்னஸ்டே ட்ரேட் பண்ணல. தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ மண்டே வந்து நான் எங்க ட்ரேட் எடுத்தேன்னா ஸோ மண்டேக்கு வந்து என்ன பிளானா இருந்ததுன்னா, ஸோ டெய்லியில பார்க்கும்போது நமக்கு இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு தெரியுதா? விச் மீன்ஸ் ஃப்ரைடே ஹை. ஸோ இந்த ஃப்ரைடே ஹை வரைக்கும் நான் வந்து டிவோல் பார்த்தேன். ஏன்னா, பிரைஸ் வந்து ஓப்பன்லேருந்து புல்லிஷா இருந்தது. ஸோ அதனால வந்து நம்ம ஃப்ரைடே ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹை வரைக்கும் பார்த்தேன். ஸோ இதில வந்து நமக்கு ட்ரா வந்து இந்த ஹை. ஸோ என்னோட டிவோல் வந்து நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே. அண்ட் கரண்ட்டா வந்து பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு. ஓகேவா? ஸோ புல்லிஷா இருக்கும்போது, அகைன் வந்து பிரைஸ் வந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகி போகும்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் இட்ஸ் நியரர் டூ த டிபி. ஸோ இதில பார்க்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு புல்லிஷ் பிடிஆர்எஸ் வந்து இருக்கு. அண்ட் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? ஸோ 9 AM நான் என்ன பிளான் பண்ணேன்னா, பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜி இல்லன்னா இந்த எஃப்இஜி. ஸோ 2த்துல எதனா அங்க லோ செட் பண்ணிட்டு,
அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தோனே நம்ம வந்து என்ட்ரி போகலாம். ஸோ அதுதான் வந்து 9:30க்கு வந்து எனக்கு பிளானா இருந்தது. டைரக்ட்டா 9:30 போயிருவோம். ஸோ இதில வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா 9:30 வந்து நம்ப ஒரு பிளான் பண்ணோம்ல ஒரு எஃப்இஜி விச் மீன்ஸ் 8 ஏஎம் லோ. ஸோ 8 ஏஎம் லோ வந்து பிரைஸ் வந்து எடுக்குது. எடுத்துட்டு இங்க ஒரு ஷிஃப்ட் குடுத்தது. பட் ஆனா நான் வந்து இந்த ஷிஃப்ட்ல வந்து என்ட்ரி போகல. ஏன் போகலன்னா, கொஞ்சம் எனக்கு வந்து அது பிரீமியம்லயே இருக்க மாரி இருந்தது. லைக் பிரைஸ் வந்து அகைன் இந்த எஃப்இஜி எடுக்குமோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சேன். அதனால வெயிட் பண்ணேன். ஸோ 5 மினிட்ல எதனா ஷிஃப்ட் ஆகுதா பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகும் அப்படி சொல்லிட்டு. ஸோ 5ல பார்க்கும்போது இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 9:30 வந்து சிஎஸ்சி வச்சிருக்கு தெரியுதா? இந்த இடத்துல. ஓகே. சிஎஸ்சி வச்சிருக்கோம். வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் 1 மினிட்ல போய் ட்ரேட் பார்த்தேன். ஸோ இருங்க அத காமிக்கிறேன். ஸோ இதில வந்து நமக்கு 5 மினிட்ஸ் வந்து சிஎஸ்டி இங்க வச்சுட்டா, வச்சதுக்கப்புறம் 1 மினிட்ல இங்க திருப்பியும் இத ரீட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் குடுப்போம்ல. ஸோ அதில என்ட்ரி போகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அதே மாரி பிரைஸ் உள்ள வந்தது. டேப் பண்ணிருக்கு. டேப் பண்ணதுக்கப்புறம் அதில சிஎஸ்டி குடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி போகலாம் அப்டி சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு சிஎஸ்சி குடுத்தது. இதோ குடுத்துருக்கா? ஸோ இங்க குடுத்தோனே நான் என்ன பண்ணிட்டேன், லிமிட் ஆர்டர் வந்து நான் இங்க போட்டேன். ஸோ இங்க போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான். ஓகேவா? ஸோ வச்சுட்டு டார்கெட் வந்து நம்ம இந்த ஹை வச்சோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ திங்க் 10:21 அப்ப ஒய்எம் வந்து இந்த ஹை எடுத்துச்சு. நான் சொன்னேன்ல அந்த அந்த ஹை வந்து ஒய்எம் எடுத்துருச்சு. ஸோ எடுத்தோனே நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் ஈவன் வந்து இங்க மூவ் பண்ணிட்டேன். ஸோ மூவ் பண்றேன். அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபுல்லாவே கீழ வந்துட்டு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஸோ அதே நாள் வந்து நான் 2 ஹவர் பிளான் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு வந்து அந்த டே வந்து ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிருக்கும். பிகாஸ் இங்கேயே எனக்கு 2 ஹவர் எக்ஸாக்ட்டா குடுத்துருக்கு. ஸோ நல்ல ட்ரா இருக்கு. ஸோ ஹைஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஹை வச்சேன். ஸோ நோ ப்ராப்ளம். அ ஸோ அந்த டே வந்து எனக்கு பிரேக் ஈவனோட முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து நான் மண்டே எடுத்த ட்ரேட். ஸோ நவ் லெட்ஸ் சி தி டியூஸ்டே பிரைஸ் ஆக்ஷன். ஸோ டியூஸ்டேக்கு வந்து நான் என்ன ட்ரா வச்சேன்னா, மண்டே ஹை தான் ஃபர்ஸ்ட் ட்ரா. பிகாஸ் புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. ஸோ ஹை எடுத்துட்டு தான் என்ன வேணா அது பண்ணணும். ஸோ இதில வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ பிரைஸ் வந்து டே கேண்டில் வந்து இந்த ஓபிலேருந்து டேப் பண்ணிட்டு பிரைஸ் மேல போகுது. நமக்கு ட்ரா வந்து இந்த ஹை. ஸோ கிளீனா இருக்கு. ஓகேவா? ஸோ மேல போகுது. 6 ஏஎம் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி குடுத்துருக்கு. ஆர்டர் பிளாக் வச்சுட்டு 6 ஏஎம் வந்து ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு இந்த ஓபில டேப் பண்ணி இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்து பிரைஸ் மேல போயிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ள நமக்கு 1 ஹவர்ல 9 ஏஎம் வந்து எங்க என்ட்ரி குடுத்ததுன்னு பார்த்தோம்னா, இது 8 ஏஎம் ஓகேவா? ஸோ 9 ஏஎம் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் வந்து அப்படியே மேல புஷ் ஆயிடுச்சு. தெரியுதா? இது நல்லா வந்து ட்ராஸ் வந்து எடுத்துடுச்சு. மேல போய் ஃபுல்லா தூக்கிடுச்சு. ஓகே. ட்ராஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டேவ க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இதில வந்து நான் ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம்னு சொன்னேன்ல. அதில வந்து ஒரு என்ட்ரி குடுத்தது. இந்த 9 ஏஎம்க்குள்ள 15 மினிட்ஸ்ல வந்து நமக்கு ஒரு ஸ்கால்ப் குடுத்தது. பட் ஆனா இதில வந்து எனக்கு என்டர் ஆகுறது கொஞ்சம் தயக்கமா இருந்தது. பிகாஸ் இந்த 8 ஏஎம் வந்து இப்படி புஷ் ஆகாம இருந்திருந்தா, மேபி 9 என்ன பண்ணியிருக்கும்னா, ஆ இத ஏதாச்சும் லிக்விடிட்டி எடுத்துட்டு எஸ்எம்டி போட்டுட்டு ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். சூப்பரா இருந்திருக்கும். பிகாஸ் அப்போசிங்ல வந்து நல்ல லிக்விடிட்டி. ஸோ 9:30 வந்து ஈஸியா வந்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இதில 15ல வந்து நமக்கு ஒரு என்ட்ரி குடுத்தேன்னு சொன்னேன். அதோ இங்க குடுத்தது பாருங்க. ஆல்ரெடி வந்து 9 வந்து புஷ் ஆக ஆரம்பிச்சுடுச்சு ஓப்பன்ல இருந்து. ஓப்பன்லேருந்து புஷ் ஆயிட்டு இருந்தது. நமக்கு வந்து ட்ராஸ் வந்து எடுக்காம இருந்தது. அண்ட் வந்து இங்க ஒரு எஃப்இஜி இருந்தது. இதோ இருக்கா? ஸோ 15 மினிட் எஃப்இஜி. ஸோ இதுக்குள்ள 9:30 லோ செட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஸ்கால்ப் குடுத்தது. ஆ நியரா வந்து ஐ திங்க் 2 ஹவர் குடுத்தது எனக்கு. 2 ஆர் 3 ஹவர் குடுத்தது. லெட்ஸ் சி. ஸோ இது வந்து 9:29 ஸோ 30 வந்து அந்த எஃப்இஜி டேப் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா வந்து டேப் பண்ணியிருக்கேன். டேப் பண்ணிட்டு இங்க வந்து பிரைஸ் வந்து ஒரு ஐஎஃப்இஜி குடுக்கும். இதெல்லாம் நான் லைவ்ல பார்த்துட்டேன். இந்த படம் நான் எடுக்கல. லைக் கிட்ட டிபியா இருக்கா? ஸோ இத வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து தயக்கமா இருந்தது. பிரைஸ் புஷ் ஆகுமா? ஆகாதான்னு தெரியல. ஏன்னா மேல இங்க என்ட்ரி போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இது இது லிக்விடிட்டி எடுத்துட்டு அகைன் வந்து அப்படியே ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா கீழ ஊத்திரும். அதனால இங்க வந்து நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சேன். யோசிச்சு நான் எடுக்கல இந்த என்ட்ரிய. பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் ஆனா அது வந்து டிபி போச்சு. ஸோ இத விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம 10 ஏஎம் ட்ரேட் பண்ணுவோம். 10 ஏஎம் பிஓ3 ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். 10 ஏஎம் பிஓ3 நான் பார்த்துட்டே இருக்கேன். பிரைஸ் வந்து ஓப்பன்லேருந்து கீழ அடிச்சு கீழ வந்துட்டு இருந்தது. வந்துட்டு நமக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தது. இது வந்து என்ன இடம்னா, இதே வந்து நீங்க 1 ஹவர்ல பார்த்தோம்னா, 1 ஹவர்ல பார்த்தா நமக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு தெரியுதா? 9 ஏஎம் லோ தான் நமக்கு எஃப்இஜி கரெக்ட்டா? ஸோ இந்த எஃப்இஜி வந்து ஒய்எம் வந்து எடுத்திருக்கும் அந்த டைம்ல. இருங்க காமிக்கிறேன். அது தெரியுதா? ஒய்எம் வந்து அந்த லோ எடுத்துடுச்சு. ஸோ எடுத்தோனே இதுதான் எஸ்எம்டி. ஸோ 1 மினிட்ல போயிட்டு அங்க என்ட்ரி எடுப்போம்ன்னு சொல்லிட்டு, இதில வந்து நான் 1 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணேன். ஓகே. 10 ஏஎம் பிஓ3 நமக்கு எல்லாமே அலைன் ஆயிருக்கு. ஓப்பன்லேருந்து கீழ வந்திருக்கு. அண்ட் எஸ்எம்டி இருக்கு. கீழ வரல. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுத்தோனே என்ட்ரி போடலாம்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட் கேண்டில்ல நமக்கு வந்து பிரைஸ் வந்து மேல தூக்கிச்சு. இது இருக்கு ஐஎஃப்இஜி. இது ஆனோனே நான் என்ட்ரி போட்டுட்டேன். ஐ திங்க் இங்க என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. டார்கெட் வந்து இந்த ஹை. ஈஸி டார்கெட் கரெக்ட்டா?
அந்த ஹைக்கு மேல கொஞ்சம் வச்சோம் 2 ஹவர் வரட்டும்னு சொல்லிட்டு. பிரைஸ் வந்து நல்லா மேல போனோம். போயிட்டு ஒரு அந்த ஓப்பனிங் பிரைஸ் வரைக்கும் லைக் அந்த 10 ஏஎம் ஓப்பனிங் பிரைஸ் வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேல பிரைஸ் வந்து புஷ் ஆகல. சரி அது புஷ் ஆகிரும் பிகாஸ் இதுல வந்து எந்த பேருமே அந்த ஹை எடுக்கல. ஸோ வந்து என்கியூ எடுத்துரும்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன சின்ன ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு இருந்தது. பிரைஸ் ஆனா மேல போயிடுச்சு. அதனால நான் வந்து இங்க பிரேக் அவுட்டும் மூவ் பண்ணல. ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே தான் இருந்தது. ஆஃப்டர் சம் டைம் பிரைஸ் வந்து மேல போகவே இல்ல. ஃபுல்லா வந்து கீழ வந்து அரைச்சுட்டே இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டா ஃபைனலா என் ஸ்டாப் லாஸும் அடிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் டியூஸ்டே எடுத்த என்ட்ரி. ஸோ அந்த டே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஓகேவா? எல்லாமே பிளான் பண்ணி தான் போனோம். இதில மேஜரா இதில என்ன ப்ரோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி பண்ண பார்த்தா, இது வந்து ஒரு லோ ப்ராபபிள் செட்டப். ஏன் லோ ப்ராபபிள்னா, ஸோ நம்மளோட அந்த டேவோட லிக்விடிட்டியே பார்த்தோம்னா, இந்த லிக்விடிட்டி தான். விச் மீன்ஸ் டார்கெட் வந்து விச் மீன்ஸ் இந்த டியோல் வந்து ப்ரீவியஸ்ட் ஹை தான் நம்மளோட டியோல். ஓகேவா? பிரைஸ் அந்த ஹை எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது பார்த்தீங்களா? ஓப்பன்லேருந்து பிரைஸ் நல்லா வந்து புல்லிஷா மேல போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அத எடுத்ததுக்கப்புறம் வந்து அது வீக்கர் ஆயிடுச்சு. ஏன்னா, அகைன் வந்து எனக்கு வந்து மேல புஷ் பண்றதுக்கு அவசியம் இல்லல்ல. லிக்விடிட்டியே எதுவும் இல்ல. எதுக்கு மேல போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகுது. அந்த ரீட்ரேஸ்மென்ட்க்குள்ள தான் நம்ம வந்து திருப்பி அகைன் டார்கெட்டா பார்க்குறோம். ஸோ அதனால இது ஒரு லோ ப்ராபபிள் செட்டப் தான். பட் எல்லாமே அலைன் ஆனதுனால நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். சரி நம்ம மாடல்லே வந்து இது லோ ப்ராபபிள் கண்டிஷன். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ அதுவே வந்து இப்ப 9 ஏஎம்ல ஆ ஓப்பன்லேருந்து மேல போகாம, இங்க எதனா அக்குமுலேஷன் போட்டு, இங்க எதனா 15ல எதனா எஃப்இஜி கீழ இருந்து அது 9:30 கரெக்ட்டா ஓப்பன் ஆகி இங்க லோ செட் பண்ணியிருந்தா, சூப்பரான என்ட்ரியா வந்திருக்கும் இந்த ஹைஸ்க்கு. ஸோ இது ஏன் எடுக்கலன்னா, நியரர் டூ டியோல இருந்ததுனால இந்த என்ட்ரி நான் வந்து ட்ரேட் பண்ணல. அதுவே நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இருந்திருந்தா, நம்ம இந்த என்ட்ரி கன்ஃபார்ம் எடுத்திருப்போம் 9:30. ஸோ இதுதான் வந்து டியூஸ்டே நடந்தது. ஸோ நவ் லெட்ஸ் சி தி தர்ஸ்டே பிரைஸ் ஆக்ஷன். பிகாஸ் வெட்னஸ்டே வந்து நம்ம ட்ரேட் பண்ணல. வெட்னஸ்டே வந்து நமக்கு வந்து எஃப்ஓஎம்சி. எஃப்ஓஎம்சி வந்து எப்பயுமே நீங்களும் ட்ரேட் பண்ணாதீங்க. லைக் ஏஎம் வந்து சுத்தமா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து பிஎம்மும் பொறுத்தவரைக்கும் நெறைய வால்யூம் வரும். நீங்க அதில என்டர் ஆனீங்கன்னா, அ கேம்பிள் தான் பண்ணுவீங்க. பிகாஸ் டக்குனு வந்து அவங்க ஸ்டாப் அடிக்கும். ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஸோ எதுக்கு அதெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு ஒரு நாள் நீங்க ட்ரேட் பண்ணாம இருந்தா ஒண்ணும் ஆக போறதில்ல. ஸோ அதனால அந்த டே வந்து நான் சுத்தமா ட்ரேட் பண்ணல. தர்ஸ்டே வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி குடுத்தது. தர்ஸ்டே வந்து நம்ம வந்து டிபி மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அத பார்ப்போம். ஓகே. திஸ் வெட்னஸ்டே கேண்டில். ஸோ வெட்னஸ்டே வந்து நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்னோட டியோல வந்து டெய்லில பார்க்கும்போது நமக்கு எது எது டியோல இருக்கு. இந்த லோ இருக்கு அண்ட் இந்த லோ இருக்கு. அப்படி தானே தெரியுது? கரெக்ட். நானும் அதான் பார்த்தேன். லைக் வந்து இது வந்து 9:30க்கு இல்ல. அந்த ஓவரால் அந்த டேக்கு வந்து இது பிளானா இருந்தது. ஓகேவா? ஸோ நான் வந்து 9:30க்கு நம்ம என்ன பிளான் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ பிஃபோர் 9:30 வந்து பிரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். ஆ நான் பிளான் பண்ண ஃபர்ஸ்ட் டியோலருந்து எடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ எடுத்தோனே நான் என்ன பார்த்தேன், ஓகே பிரைஸ் வந்து அ நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னா, அ டிஸ்கவுண்ட்ல இருக்கு அண்ட் ஆல்சோ டெய்லி கேண்டில்ல பார்க்கும்போது ஓப்பனிங்லேருந்து பிரைஸ் வந்து கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேல போயிட்டு இந்த எஃப்இஜி உள்ள ட்ரேட் ஆயிட்டு ஹை செட் பண்ணிட்டு, மீன்ஸ் 22 வந்து ஹை செட் பண்ணியிருக்கு. செட் பண்ணதுலருந்து பிரைஸ் வந்து கீழ ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஏஷியாவும் செல் ஆயிருக்கு, லண்டனும் செல் ஆயிருக்கு. ஸோ என்ஒய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொஃபைல் பண்ணேன் அந்த டெய்லிக்கு. என்ஒய்ஏஎம் வந்து மோஸ்ட்லி ரீட்ரேஸ்மென்ட்டா இருக்கலாம். ஏன் ரீட்ரேஸ்மென்ட்டா இருக்கலாம்னா, நமக்கு இங்க ஒரு லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கு பிரைஸ் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் போகும். அப்பன்னா நம்ம எத டார்கெட்டா வைக்கலாம் பார்க்கும்போது, எனக்கு வந்து இங்க ஒரு 1 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு. ஸோ என்னோட டிஓஎல் வந்து விச் மீன்ஸ் 8 ஏஎம் ஹை தான் நம்மளோட டிஓஎல். ஸோ டிஓஎல் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க வந்து கீ லெவல். ஸோ கீ லெவல் பொறுத்தவரைக்கும் இப்ப எதுவும் பெருசா கீ லெவல் இல்ல. ஸோ நான் என்னங்க பார்த்தேன் 8 ஏஎம் லோ வந்து எடுத்துட்டு 9 ஏஎம் பியூ இருக்கு. ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். ஸோ இதுதான் என்னோட பிளான். சிம்பிளா சொல்லப்போனா இது ஒரு ரேஞ்ச் ட்ரேட் மாரி இருக்கா? ரேஞ்ச் லோ டூ ஹை. அததான் நான் வந்து இங்க ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம 1 மினிட் போயிருவோம். ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 9:30 வந்து ஓப்பன்ல வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் ஆச்சு. ஓப்பன்ல கீழ ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு வந்து அலைன் ஆகுற மாரி இருந்தது. என்னன்னா, நான் எதிர்பார்க்கறது வந்து ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். ஸோ 9:30யும் லோஸ்ல மேனிபுலேட் பண்ணுது. ஹைஸ மேனிபுலேட் பண்ணாது. லோஸ மேனிபுலேட் பண்ணுது. ஸோ லோஸ மேனிபுலேட் பண்ணும்போது, பிரைஸ் அந்த பிஓ3 வந்து லோ செட் பண்ண போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டார்கெட் போறதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ கீழ கீழ வந்து ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. வெயிட் பண்ணேன். ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் வரும் 1 மினிட்ல அப்படின்னு சொல்லிட்டு. 1 மினிட் ஆர் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வரும் வெயிட் பண்ணேன். ஸோ 1 மினிட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து இங்க ஒரு சிஏஎஸ்ஜி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. லைக் நெக்ஸ்ட் கேண்டில் 9:37. ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு சிஎஸ்ஜி கிடைக்குதா? ஸோ சிஎஸ்ஜி குடுத்தோனே நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி லோ செட் பண்ணும்போது நான் என்ட்ரி போனேன். ஐ திங்க் ஸோ இந்த கேண்டில் வந்து நான் என்ட்ரி போயிட்டேன். போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. டார்கெட் வந்து இந்த ஹை தான். ஓகேவா? ஸோ ஈஸி டார்கெட்.
திங்க் எனக்கு வந்து இங்க 2 ஆர் வந்துச்சு. இந்த இடத்துல தான் என்ட்ரி போச்சு. என்ட்ரி போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் டார்கெட் வந்து இந்த ஹை, ஸ்டாப் லாஸ் இந்த லோ. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரி வந்து சீக்கிரமா எனக்கு வந்து டிபி அடிச்சது. ஓகேவா? அண்ட் ஃபைனலா நம்மளோட டிவோலும் போச்சு. பட் ஆனா இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி தானே போதும்னு சொல்லிட்டு அந்த டேவ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பிரைஸ் வந்து இந்த டிவோல போயிருந்தது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த டிவோலும் போயிருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து நான் இங்கேயே டிபி பார்த்துட்டேன். ஸோ அந்த டே வந்து எனக்கு ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் Thursday எடுத்திருந்தேன். நவ் லெட்ஸ் சி தி ஃப்ரைடே பிரைஸ் ஆக்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து Thursday வந்து இந்த லோஸ் வந்து எடுத்துருச்சு. அண்ட் ஃப்ரைடே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன், ஸோ ஓகே நமக்கு இன்னொரு டார்கெட் இருக்கு இந்த லோ. ஸோ அதுதான் வந்து ஃப்ரைடே எடுக்கும்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோஸ் வந்து நான் டார்கெட்டா வைக்கிறேன். ஸோ ப்ரீ மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கரண்ட்டா வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து பியரிஷ் சைடு தான் இருக்கு. H1ல. லைக் ஒரு எஃப்இஜி இருக்கு. வந்து இங்க ஐஎஃப்இஜி பண்ணியிருக்கு. அண்ட் ஓபி இருக்கு. எல்லாமே அலைன் ஆயிருக்கு. பட் ஆனா நான் வந்து இங்க லைட்டா வந்து ட்விஸ்ட் ஆனேன். ட்விஸ்ட் ஆன மீன்ஸ் டே ஹை வந்து ப்ராப்பரா செட் ஆகல. ஸோ, அதனால வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்துட்டு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். இல்லன்னா வந்து ஃப்ரைடே வந்து ஒரு டிஜிஐஎஃப்பா இருக்கும். ஆ லைக் லைக் வந்து பிரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டலா க்ளோஸ் ஆகும் அப்டி சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதனால எனக்கு வந்து 2 பிளான் இருந்தது. லைக் எப்டின்னா, 9:30 வந்து ஓப்பன் ஆயிட்டு, இந்த லோஸ் வந்து லைக் 8 ஏஎம் லோ எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் குடுத்தோம்னா, என்ட்ரி எடுத்துட்டு நம்ம டார்கெட் வந்து இந்த ஹை வைப்போம். அது ஒரு பிளானா இருந்தது. அதுவே வந்து இன்னொரு பிளான் இருந்தது. இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ பிரைஸ் இத எக்ஸ்பெக்ட் பண்ணிடுச்சுன்னா, பிரைஸ் கீழ ஊத்திரும். இந்த லோஸ் அண்ட் ஃபைனலா நம்ம பிளான் பண்ண லோ இருக்குல்ல, அங்க போயிரும். ஆக்சுவலி நான் இதுல 2 என்ட்ரி எடுத்தேன். ஒண்ணு வந்து எனக்கு பிரேக் ஈவன், நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு டிபி போச்சு. அதையும் கிளியரா சொல்லிடுறேன். ஓகே. அது எப்படி போணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கீ லெவல் இருக்கு. H1 எஃப்இஜி. இது வந்து பியரிஷ்க்கு. புல்லிஷ் பார்க்கும்போது 8 ஏஎம் லோ, இல்லன்னா இந்த லோ. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு லோ எடுத்துட்டு பிரைஸ் வந்து ஷிஃப்ட் குடுத்தோம்னா என்ட்ரி போகலாம். அதான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ நவ் லெட்ஸ் வெயிட் ஃபார் த 9:30 ஓப்பன். ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து 9:30 பொறுத்தவரைக்கும் ஓப்பன் ஆனோனே கீழ வந்து ஃபாலோ ஆச்சு. ஸோ பிரைஸ் வந்து லோ செட் பண்ண போதுன்னு நெனச்சுட்டு, இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்தது. அதுல வந்து என்டர் ஆயிட்டு எனக்கு வந்து பிரேக் ஆன் ஆச்சு. அதையும் காமிக்கிறேன் இருங்க. இப்போ வரைக்கும் நான் செல் போகல. எப்ப நான் செல் போனேன்னு சொல்லி அதையும் காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி கிடைச்சது. பிரைஸ் கீழ ஃபால் ஆனதுக்கப்புறம். ஸோ PO3 அலைன் பண்ணோம்னா, ஓப்பன்லேருந்து கீழ இருக்கு. இங்க வந்து ஒரு எஸ்எம்டி இருக்கு. நான் பிளான் பண்ணி 8 ஏஎம் லோ எடுத்ததுக்கப்புறம். ஆ ஐ திங்க் 8 ஏஎம் லோவும் வந்து நமக்கு ஒரு எஸ்எம்டி. பிகாஸ் ஒய்எம் அத எடுக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு எஸ்எம்டி வேற குடுத்தது. 940 தெரியுதா? ஸோ இது தெரிஞ்சோனே நான் என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து என்ட்ரிய போட்டுட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ. டார்கெட் வந்து நான் 2 ஹவர் வச்சிருந்தா இந்த டேவும் எனக்கு வந்து டிபி கிடைச்சிருக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல. பட் ஆனா டார்கெட் வந்து நான் 9 ஏஎம் ஹை வச்சேன். ஸோ நல்ல ஒரு ஆர்ஆர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அ 9 ஏஎம் ஹை வச்சேன். ஸோ பிரைஸ் வந்து நமக்கு இங்க ஒரு 2 ஹவர் புஷ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் ஆன் மூவ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் ஆன் மூவ் பண்றேன். எனக்கு நெக்ஸ்ட் கேண்ட்ல எனக்கு வந்து பிரேக் ஆன் அடிச்சது. இத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப பிளான் பிக்கு வந்து நான் மூவ் பண்ணேன். ஸோ பிளான் பி நான் என்ன சொன்னேன், நமக்கு வந்து H1 எஃப்இஜி இருக்கு. இது இருக்குல்ல இந்த கிரீன் கலர் பாக்ஸ். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சுன்னா, பிரைஸ் வந்து நமக்கு இந்த லோ அண்ட் இந்த லோ வந்து போயிரும்னு சொல்லிட்டு நான் பிளான் பிக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். ஸோ பிளான் பிக்கு போகும்போது இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இது எங்கேருந்து திரும்புதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அத பார்க்கும்போது எனக்கு வந்து 5 மினிட்ல இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு தெரியுதா? 5 மினிட் எஃப்இஜி இருந்தோனே, நான் இந்த இடத்துல 1 மினிட்ல போயிட்டு, இங்க ஒரு சிஎஸ் வச்சது. ஸோ வச்சதுக்கப்புறம் என்ட்ரி ஆகல. இதுக்கப்புறம் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகட்டும். அனதர் பிடிஆர் எதனா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ நான் வந்து இங்க எங்க என்டர் ஆனேன்னா, நான் சொன்ன மாரி எஃப்இஜி ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. எஃப்இஜில ட்ரேட் ஆயிட்டு பிரைஸ் வந்து அத ரெஸ்பெக்ட் பண்ணி கீழயும் புஷ் ஆச்சு. ஸோ புஷ் ஆயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் விச் மீன்ஸ் 9:50 கேண்டில் ஓப்பன் ஆகி செல் ஆகும்போது, ஐ திங்க் இந்த இடத்துல நான் என்ட்ரி போடுறேன். போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, டார்கெட் வந்து இந்த டைம் 2 ஹவர் தான். ஓகேவா? பெருசா எய்ம் பண்ணல. பெருசா எய்ம் பண்ணி தான் நமக்கு வந்து ஒண்ணு பிரேக் ஒண்ணு அடிச்சிடுறோம். இல்ல ஸ்டாப் லாஸ் ஆயிருது. ஸோ அதனால வந்து நான் இதுதான் டார்கெட்டா வச்சேன். ஸோ அது வந்து சீக்கிரமா நமக்கு வந்து டிபியும் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரீஸ் ஐ டுக் இன் லாஸ்ட் வீக். நீங்க இந்த பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இஃப் சம்படி வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி மீன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பைஆர்எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பைஇஆர்எஸ் ஓகேவா? லெட்ஸ் சி எத்தன பேர் வந்து இந்த பிரேக் டவுன் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். வில் சீ யூ நெக்ஸ்ட் வீக். டேக் கேர். பாய்.